மல்லி இங்கே விஜயை எப்படி காப்பாற்றுன்னு தெரியாமல் மல்லி திருதுன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம அன்னபூர்ணி வந்து என்ன புள்ள என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்கே மல்லியும் நடந்ததை சொல்கிறாங்க. இது மாதிரி விஜய் இப்போது போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஆள் இப்போது அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். எனக்கு இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியம்மா அப்படின்னு சொல்லும்போது அன்னபூர்ணி சொல்கிறாங்க, ஏன் புள்ள இதில் என்ன இருக்குது, அந்த ஆளுக்கு ஒன்றும் பெருசாக அடிப்படல. இல்லை பெரியம்மா, தலையில் தான் அடிபட்டிருக்கு போல். அப்புறம் என்ன புள்ள, நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீ கிளம்பி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவா. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பையனை பார்த்து இது மாதிரி கேஸ்லாம் ஒன்று வேணாம், கொஞ்சம் எங்கள் மாப்பிள்ளையை வெளியே கொண்டு வான்னு சொல்லி நான் பேசுகிறேன் புள்ள. பேசினா கண்டிப்பாக அவர் கேஸை வாபஸ் வாங்கிட்டா அப்புறம் விஜய் தம்பியை வெளியே கொண்டு வந்துடலாம் புள்ள அப்படின்னு சொல்லி இங்கே மல்லி அப்புறம் அன்னபூர்ணி எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பி ஹாஸ்பிட்டலும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் கரெக்டாக இங்கே அரவிந்தை பார்க்குறாங்க மல்லி. அரவிந்தை பார்த்ததும் அரவிந்த் வந்து, என்னாச்சு மல்லி, எதுவும் ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது அன்னபூர்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இங்கே விஜயும், சரிங்க நானும் கூட வரவா அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று, அதெல்லாம் ஒன்று வேணாங்க நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அன்னபூர்ணியும் அந்த ஆளை பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஆனால் அவன் பிடி கொடுத்தே பேசலை. இங்கே மல்லிக்கு என்ன பண்ணேன்னு தெரில. அப்போது அரவிந்த் வந்து மல்லி பதட்டமாக போனாங்கன்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடி வரான். வந்து பார்த்தா இங்கே அரவிந்தோடைய ஃப்ரெண்டு தான் அடிபட்டு இருக்காரு. ஸோ அரவிந்த் பார்த்துட்டு, டேய் மச்சான் நீயாடா அப்படின்னு கேட்கும்போது, வா மச்சான் பாடுற என் நிலமைய அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் அரவிந்த் சொல்லி புரிய வைக்கிறாரு, டேய் மச்சான் அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன்டா, அவர் யாருக்குமே தெரிஞ்சு எந்த தப்பையும் பண்ண மாட்டாரா, அவருக்கே இப்படி பண்ணியிருக்காருனா கண்டிப்பாக இது அவருக்கே தெரியாமல் நடந்திருக்கணும். அதனால் நீ பெரிய மனுஷன் பண்ணி கொஞ்சம் மன்னிச்சு அந்த கேஸை வாபஸ் வாங்கிறா, அவர் நல்ல மனுஷன்டா, அதோட இவங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணுடா, ப்ளீஸ் மச்சான் அப்படின்னு அரவிந்த் அந்த ஆள்கிட்ட பேசுகிறாங்க. உடனே அவரும், சரிடா நீ ஏன் சொல்லிட்ட, நீ என்னுடைய உயிர் நண்பன், அப்படி இருக்கும்போது உன் பேச்சை மீறுவானா, சரிடா நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே மல்லிக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா நாம் கேட்கும்போது கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அரவிந்த் வந்து கரெக்டான நேரத்தில் நமக்கு உதவி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு மல்லி வெளியே வந்த உடனே, ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரவிந்தும், என்ன மல்லி எனக்கு போய் தேங்க்ஸ் தான் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு கஷ்டப்பட்ட நேரத்தில் உதவி பண்ணுற அந்த பாக்கி எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் நான் உதவி பண்ணுறேன், அவ்வளோதாங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அரவிந்த் ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறாரு. உடனே இங்கே மல்லி, சரிங்க நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன் வரீங்களா நீங்கள் கூட அப்படின்னு சொல்லுவோம். சரி மல்லி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மல்லி அரவிந்த் 2 பேரும் கிளம்பி வராங்க. வரும்போது மல்லி அரவிந்த் சொல்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி மல்லி அரவிந்த்கிட்ட பேசிட்டு வராங்க. இங்கே மல்லி வந்ததும் அரவிந்த் வண்டி நிப்பாட்டிட்டு வரேன் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க. உடனே மல்லியும் ஸ்டேஷனில் வராங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி அதுக்குள்ளே தேவையில்லாமல் இன்ஸ்பெக்டரை பார்த்து, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லுங்கள் தரேன், என் தம்பியை கேஸ் போடாமல் வெளியே விட்டுருங்க அப்படின்னு ராஜேஸ்வரி போலீஸ்கிட்ட டீல் பேசுகிறாங்க. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர், என்னம்மா எங்களை பார்த்தா எப்படி தருது, சம்பளத்துக்கு வழி இல்லாமல் உங்கள்கிட்ட லஞ்சம் வாங்கி தான் வேலை பார்க்கணுன்னு தோணுதா, இங்கே பாருங்கள் நான் இது வரைக்கும் லஞ்சம் வாங்கினது இல்லை, லஞ்சம் வாங்குறதும் தப்பு, அதை கொடுக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க, இல்லைனா வேலை செய்ய விடாமல் எங்களுக்கு லஞ்சம் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரியை மிரட்டுறாரு. ராஜேஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உடனே விஜய், சாரி சார், எங்கள் அக்கா ஏதோ என் மேலே இருக்கிற பாசத்தில் தெரியாமல் இப்படி பண்ணிட்டாங்க சார், மன்னிச்சுங்க சார், அதுக்காக நீங்கள் கோவப்படாதீங்க சார், ப்ளீஸ் சார், நான் ஒன்றும் வேணும்னு அப்படி பண்ணல சார், ஏதோ தெரியாமல் நடந்த விபத்து சார் அது, அதனால் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க சார், அவருக்கு ஒன்றும் பெரிய அடிபட்டிருக்கா சார், கண்டிப்பாக நான் போய் பேசுகிறேன் சார் அவர்கிட்ட, சார் இது ஒன்றும் வேணும்னு பண்ணதில்லை சார், லைட்டாக தான் கார் மோதினுச்சு, அவர் கீழே வந்ததில் லைட்டாக அடிபட்டிருக்கு சார், அவ்வளோதான் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு விஜய் கெஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர், இங்கே பாருங்கள் நீங்கள் யாரும் அவ்வளோ வந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அந்த கம்ப்ளைண்ட் பேரில் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் லஞ்சம் கொடுத்தாலும் சரி என்கிட்ட கெஞ்சினாலும் சரி எதுவுமே வேலைக்கு ஆகாதுங்க, நீங்கள் ஒழுங்காக செல்லுக்கு போங்க அப்படின்னு இங்கே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்போது மல்லி கரெக்டாக என்ட்ராகிறாங்க. சாரி சார், அவர் செல்லுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நிரபராதி தான், அவர் நீங்கள் வெளியே விட்டுடலாம் அப்படின்னு மல்லி சொல்லவும் இன்ஸ்பெக்டர் உடனே, என்னம்மா நீ யார், எனக்கு ஏசியா இல்லை டிஎஸ்பியா, நீ வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்க, அவர் ஒரு சைக்கிளில் போனால காரை ஏற்றி கொல்ல பார்த்துருக்காரு, ஏன் உனக்கு தான் தெரியுமாம்மா, அப்படி இருக்கும்போது அவர் சப்போர்ட் பண்ணி வந்து பேசுகிற, இல்லை சார் அந்த அடிப்பட்டவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவரை போய் நேரில் பார்த்துட்டோம், அவரே இப்போது கேஸை வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அரவிந்த் என்ட்ரு வராங்க. ஆமாம் சார், மல்லி மேடம் சொல்கிறது உண்மை தான், அவன் என் ஃப்ரெண்டு தான் சார், என்னுடைய உயிர் தோழன், நான் போய் அவன்கிட்ட பேசிட்டேன், அவன் எங்களுக்காக கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டான் சார்,
உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. அவனே உடம்பு கொஞ்சம் சரியான உடனே வந்து கேஸை வாபஸ் வாங்கின்னு சொல்லிட்டான். அதனால் நீங்கள் இனிமேல் விஜய் சாரை செல்லுக்கு அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கா சார் அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாரு. அதை கேட்டதும் இங்கே விஜய்க்கும் சந்தோஷம் தாங்கலை. உடனே இங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த விஜய் அரவிந்தை பார்த்து ரொம்ப நன்றி விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அரவிந்து உடனே டக்குன்னு அங்கேருந்து சரிங்க நான் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன ஆபத்துனாலும் சரி நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம், உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் மல்லியை ஒரு மார்க்கமாக பார்த்து சிரிச்சுட்டு போகிறாரு. மல்லியும் அரவிந்துக்கு அப்படியே கண்ணாலி நன்றி சொல்கிறாங்க. அதை பார்க்குற விஜய்க்கு லைட்டாக பொசசிவ்னஸ் அப்போ தான் எட்டி பார்க்குது. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் மல்லிகிட்ட நெருங்கி பேச மாட்டார். ஆனால் அரவிந்த் வந்து மல்லிகிட்ட நெருங்கி பேசினா இங்கே விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அது ஏன்னு தெரில. வெண்பா இதை கவனிக்கிறாங்க. கவனித்தது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரியும் கவனிக்கிறாங்க. இணைந்து விஜய் எப்போதும் மல்லிகின் மேலே சண்டை தானே போடுவான். ஆனால் அந்த அரவிந்த் பேசினோடனே விஜய் மூஞ்செல்லாம் மாறுது. அப்போது விஜய்க்கு மல்லியை பிடிக்குமா அப்படின்னு ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க. இதை இப்படியே விட்டோம்னா இந்த மல்லி நம்ம தம்பியை மயக்கணும்னாலும் மயக்கிடுவா, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி விஜய் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் அழைச்சிட்டு ராஜேஸ்வரி வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக நம்ம அன்னப்பூர்ணி வந்து மாப்பிள்ளை அங்கேயே இருங்க மாப்பிள்ளை நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராத்தி எடுத்து வராங்க. இருங்க மாப்பிள்ளை யார் கண்டு படிச்சோ என்னமோ தெரில, ஒரு நல்ல விஷயம் நடந்தால் ஒன்றே ஒரு கெட்ட விஷயம் நடக்குது, அதனால் திஸ் சுற்றி உள்ளே போகலாம் இருங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் அப்புறம் மல்லி வெண்பா 3 பேருக்கும் திஷ்டி சுற்றி போடுறாங்க. அதுக்கப்புறமா ஆராத்தி எடுத்து முடித்ததும் நம்ம விஜய் மல்லி அப்புறம் ராஜேஸ்வரி வெண்பான்னு எல்லோரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னா இங்கே வெண்பா அடிச்சுட்டு மல்லி மாடிக்கு போகிறாங்க. அப்போது கரெக்டாக ராஜேஸ்வரி விஜய் நீ போய் குளிச்சுட்டு வாடா போடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல விஜயும் குளிக்க போயிறாரு. அப்போ தான் ஒரு லெட்ரு வருது. அந்த லெட்டரை ராஜேஸ்வரி வாங்குறாங்க. வாங்கி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ரஞ்சிதா ஒன்று ராஜிமா என்னென்னு பிரித்து பாருங்கள் ராஜிமா, எனக்கு வேறு இதை பார்த்துருந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது, இதுவும் நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ராஜிமா அப்படின்னு சொல்ல ஒன்று ராஜேஸ்வரியும் லெட்டர் எடுத்து பிரித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு ராஜேஸ்வரி செம்ம ஹாப்பியாக வராங்க. விஜய் விஜய் அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே விஜய் வராரு. விஜய் நமக்கு நல்லா ஆரம்பிச்சிருச்சுரா, இந்த லெட்டரை படித்து பாரு அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வாங்கி லெட்டரை படித்து பார்க்குறாரு. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஸோ விஜயோடைய குழந்தை அது வெண்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு கதிரேசன் ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருந்தாரு. அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு லேடி வந்தாங்க இல்லையா, அவங்க 2 நாள் தங்கி ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டில் வெண்பாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ விஜய் தான் குழந்தைய ஒரு அம்மாவை போலவும் ஒரு அப்பா போலவும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாரு. மல்லி அதுக்கு உடந்தையாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்தால் கண்டிப்பாக பயங்கரமான கஷ்டத்துக்கு உள்ளாகும். அதனால் அந்த குழந்தை இனிமேல் அவங்க அப்பா கூட தான் வளரணும் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை கோர்ட்டும் முக்கியமான தீர்ப்பாக வழங்கிடுறாங்க. இனிமேல் வெண்பா யார் கூடயும் வளர தேவையில்லை, அவங்க அப்பா கூடயே வளரலாம். இனி வெண்பாவுக்கா அவங்க அப்பா பிடிக்கல, நான் இவங்க கூட தான் போகணுன்னு இனி வெண்பாவை முடிவெடுத்தா மட்டும்தான் இனி வெண்பா விஜய்கிட்டேருந்து பிரிய முடியும். அது வரைக்கும் விஜய் தான் வெண்பாவை வளர்க்கணும் அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பே வந்துடுச்சு. அதை படித்து பார்த்ததும் நம்ம விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. அக்கா சூப்பர்க்கா, இல்லை இனி வெண்பா என்கிட்ட யாருமே பிரிக்க முடியாதுக்கா, இனி வெண்பா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஒரு நிமிஷம் வெண்பா சந்தோஷத்தோட தூக்கி கொஞ்சம் போது மல்லியை பார்க்குறாரு. உடனே விஜய்க்கு தோணுது இதுக்கெல்லாம் காரணமே மல்லி தான். மல்லி மட்டும் அன்றைக்கி நடந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு ஒருவேளை வீட்டுக்கு வராமல் இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்காது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமே நம்ம மல்லி தான் அப்படின்னு உடனே விஜய் கண்ணாலேயே மல்லிக்கு அப்படியே தேங்க்ஸ் பண்ணுறாரு.